ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் கண்டென்ட் ஐடியாஸ். அதாவது இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறவங்க அவங்களுக்காகவும், ஆல்ரெடி கமெண்டில் கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம்னு சொல்லி அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாப் 50 யூடியூப் கண்டென்ட் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் அந்த டாபிக் சம்மந்தமாகவே இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனம் ஃபுல்லாக அந்த டாபிக் சம்மந்தமாக மட்டுமே இருக்கட்டும். யூடியூப்பில் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு வர பிகினர்ஸ் எல்லாமே செய்கிற ஒரு தப்பு என்னென்னா, நாம் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணினே இருப்போம். ஆனால் இடையில் என்ன பண்ணிவிடுவோம்னா, சம்மந்தமே இல்லாமல் வேறு டாப்பிக்கிலிருந்து வீடியோஸை ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம சேனலுடைய மெயின் டாப்பிக்கோடைய ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வரும்பொழுது சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ இருக்கும் பொழுது அவங்க நம்ம சேனலை பற்றி ஒரு தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்பொழுது அவங்க நம்ம சேனலை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே வீடியோ போடுங்க. மற்ற டாப்பிக்லேருந்து வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா வேற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு அந்த கண்டென்ட் உள்ள ஐடியாஸை நீங்கள் அங்கே போய் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெஸ்ட்டான 50 யூடியூப் கண்டென்ட் ஐடியாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கண்டென்ட் ஐடியாஸை பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 30 எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் ஐடியாஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த 50ஐயும் பார்த்துட்டு நீங்கள் அந்த 30ஐயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிராஃப்ட், அதாவது கிராஃப்ட் சேனல். இந்த கிராஃப்ட் சேனல் பார்த்தோம்னா தமிழில் அதிகமாக கிடையாது. பட் இங்கிலீஷில், ஹிந்தியில் பார்த்தோம்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தமிழில் கிரியேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு நிறைய பாப்புலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சின்ன சேனல் தான் இப்போ வளர்ந்துன்னு வராங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெஃபரன்ஸ் சேனல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம டூல்ஸில் பார்த்தோம்னா கேமரா கண்டிப்பாக இருக்கும். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்க்குற நம்ம எல்லா கண்டென்ட் ஐடியாஸ்லையும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும். அடுத்து ட்ரைபேடு, கேமரா கண்டிப்பாக ட்ரைபேட் தேவைப்படும். முக்கியமாக அடுத்து மைக், ஏன்னா நம்ம குவாலிட்டியான வாய்ஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல குவாலிட்டியான கண்டென்ட் உருவாகும். அதனால் மைக் ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தோம்னா சூட்டபிள். இது யாரெல்லாம் சூட் ஆகணும்னு பார்த்தா பிகினர் கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னா பிகினராக உள்ள வரும்போது நீங்கள் சின்ன சின்ன கிராஃப்ட் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எளிமையாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான செய்யணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன கிராஃப்டை செஞ்சு போடுங்க, அதுவே போதும். நாலாவதாக பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் எங்கேருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம்னு பார்த்தோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் சம்பாதிக்கலாம். நம்ம எலிஜிபிலிட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சன்ஸ் மூலிமா நம்ம சம்பாதிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்பான்சர்ஷிப். நம்ம வீடியோஸ்லாம் நம்ம அதிகமாக ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் நம்ம தேடி வருவாங்க. ஸோ அது மூலியமாகவும் நம்ம சம்பாதிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங். அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங்னா அது ஒரு பெரிய டாபிக். அது நம்ம அமேசான் அஃபிலியேட்டிவ் பார்த்துருப்போம், ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட்டிவ் பார்த்துருப்போம். இந்த அஃபிலியேட்டிவ்லேருந்து நம்ம லிங்கை கொண்டு நம்ம கீழே பேஸ்ட் பண்ணும்போது இது மூலியமாக நம்ம ஏர்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா டிப்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா கிட்ஸோட கிராஃப்ட், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கிராஃப்ட் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிராஃப்ட், கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் உருவாக்கி போடலாம். ஃபேஷன் கிராஃப்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சப் நீச். இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா கேமிங் இருக்குது. இதோட ரெஃபரன்ஸ் தமிழ் சேனல் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சேனலை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த டூல்ஸ் கொடுத்துருக்கேன், டூல்ஸையும் பார்த்துக்குங்க. இது யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்றதை நான் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஏர்னிங்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்தது அதே தான். ஸோ ஏர்னிங்ஸ்லாம் எங்கெங்கே நம்ம சம்பாதிக்கலான்றதையும் பார்த்துக்குங்க. டிப்ஸ் பார்த்தோம்னா கிட்ஸ் கேம், அதாவது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கேமை நீங்கள் ப்ளே பண்ணி கூட அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடல்ட் சம்மந்தப்பட்ட அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் கூட நீங்கள் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு யூடியூப் கண்டென்ட் ஐடியாஸுக்கும் நான் ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ லைனாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எடுத்து நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். டாப் 50ல் இருக்கிற அந்த யூடியூப் கண்டென்ட் ஐடியாஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 ஐடியாஸை பற்றி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.